இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 24ஆம் நாள் 7/5/2025 மே மாதம் புதன்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மேஷ லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி பிற்பகல் 2:03 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு 9:26 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு உத்திரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். குளிகை 10:30 முதல் 12 வரையிலும், இரவு 3 முதல் 4:30 வரையிலும். யமகண்டம் 7:30 முதல் 9 வரையிலும், இரவு 12 முதல் 1:30 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. கரணன் 6 முதல் 7:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:26 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய செயல்களை என்ற தன்னம்பிக்கையுடன் ஆற்றவும் செய்வீங்க. சில தனிப்பட்ட திறமைகளின் காரணமாக உங்களுடைய செயல்திறன்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கான அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்ல உறவு பிணைப்பை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. கையில் உள்ள பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. முழு ஆரோக்கியத்துடனும் சுறுசுறுப்புடனும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மனதில் இருக்கின்றதை வெளிப்படையாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய நலனுக்காக சில உதவிகளையும் செய்வீங்க. அக்கறையுடனும் செயல்படுவீங்க. வியாபாரத்திற்கு தேவையான சில மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில அதிக உற்சாகத்துடனும் காணப்படுவீங்க. மற்றவர்கள் குறை கூறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆனாலும் இதனை எதையும் பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். சில தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. துணிச்சலுடன் சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பெற்றோருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு இனிமையான நாள் என்றும் கூறலாம். அவ்வப்பொழுது மனதில் ஏதாவது குழப்பங்களும் இருக்கத்தாங்க செய்யும். உங்கள் தாய் தந்தையின் வழியில ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்தும் செல்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். தாய்மாமனின் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாய்மாமனுடைய வழியில ஏதாவது மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். கவனக்குறைவாக மட்டும் செயல்படவும் வேண்டாங்க. உங்களுக்குள் இருந்து வந்த சோம்பேறித்தனமும் நீங்கும். லாபமும் இருக்கும். சில புதிய வாய்ப்புகள் கை நழுவி போகாமல் பார்த்தும் கொள்ளுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. உங்களுக்கான குறிக்கோள்களை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய உதவிகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். மனதில் நினைத்த வேலைகள் கைகூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்புகளும் நடைபெறும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறலாம். பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகளையும் காணலாம். வியாபாரத்தை பெருக்குவதற்கான சூழ்நிலைகளும் கூடி வரலாம். வெளிவட்டாரத்துல கௌரவமும் அதிகரிக்கும். இன்று ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கௌரவமும் அதிகரிக்கும். பிற்பகலுக்கு மேல தந்தையின் வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய அணுகுமுறையில தன்னம்பிக்கையும் இருக்கும். நகைச்சுவை உணர்வுடனும் காணப்படுவீங்க. பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிறந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. உறவுல பரஸ்பர அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாகவும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. நேர்மறையான ஆற்றலுடனும் இருப்பீங்க. இன்று சிறப்பாக செயலாற்றவும் செய்வீங்க. விவசாயத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பணப்பயிர் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பெற்றுவிடலாம். தோப்பு குத்தகையின் மூலமாக வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. சிலருக்கு ஓரிரண்டு நாட்களாக இருந்து வந்த வயிறு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் குறையும். சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அதற்கான வேலைகளை நீங்க மேற்கொள்ளவும் செய்வீங்க. உறவினர்களுடைய மத்தியில உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். ஆசையோடு எதிர்பார்த்து இருந்த சில வேலைகள்ல அமர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து அழைப்புகளும் வந்து சேரலாங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்து லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடமை உணர்வுடனும் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நேர்மையுடனும் மனசாட்சிப்படியும் செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் இருக்கத்தங்க செய்யும். வியாபாரத்துல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்திற்காக சில செலவுகளும் செய்வீங்க. இது வீண் செலவுகளாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் இருப்பீங்க. அதீதமான சிந்தனைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது தேவையற்ற நேரத்தை வீணடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விவேகமான பேச்சுக்கள் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையையும் தருவதாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதன்படி நீங்க வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பணத்தை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா கைக்கும் வந்து சேருங்க. அன்றாட செலவுகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு கொடுத்த கடனை நயமாக பேசி வசூல் செய்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படும். கல்வியிலே இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். தோற்றப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால நட்பும் விரிவடையவும் காண்பீங்க. அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுக்கு ஒரு சகஜமான நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாங்க. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சற்று பொறுமையுடன் கையாளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்பாக 1-2 முறை யோசித்து செய்தாலே போதுங்க, நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதையும் அவசரப்பட்டு மட்டும் செய்யவும் வேண்டாம். முன்னேற்றமான பலன்களும் இருக்கின்றது. அதிக பணிகளும் இருக்குங்க. அதன்படி நீங்க வேலைகளை கையாள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. முடிந்து போன விஷயங்களை பற்றி இப்பொழுது நீங்கள் விவாதிக்கவும் வேண்டாம். இது நல்லிணக்கத்தை பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகஜமான அணுகுமுறையை மேற்கொண்டாலே போதும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளும் இருக்க தங்க செய்யும். ஆனாலும் நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் திருப்திகரமாகவும் இருக்குங்க. சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. வேலை பளுவின் காரணமாக சற்று உடல் அசதியுடன் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் உல்லாச பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திட்டமிட்டு எதிர்கால சேமிப்புகளை நீங்கள் உயர்த்தவும் செய்வீங்க. புதிய சேமிப்பு திட்டங்களிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கட்டுமான துறையில இருக்கிறவங்களுக்கு ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. உங்கள் தாய் தந்தையருக்காக மருத்துவ செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. இன்று முக்கியமான வேலைகளை முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது தாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிக்கவும் வேண்டாம். சிலரிடத்துல ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது தாங்க. கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன சோர்வும் நீங்கி உற்சாகமும் உண்டாகும். குடும்பத்துல இருந்து வந்த கூச்சல் குழப்பங்களும் நீங்குங்க. அமைதியான போக்கும் காணப்படும். வெளிவட்டாரத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை உணரவும் செய்வீங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில புதிய மாற்றங்களும் உண்டாகும். உற்சாகத்துடனும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற ஆர்வத்துடனும் இருப்பீங்க. வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்புகளையும் தருவாங்க. குடும்பத்துல பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. அதற்கான ஆற்றலுடனும் இருப்பீங்க. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கும் மாறும். உங்களுடைய சொல் பேச்சுக்களை கேட்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். சிலருக்கு புதியதாக சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை அனுப்பும் பொழுது 1 முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட கவனமாகவும் அனுசரணையாகவும் பேசுவதும் நல்லது. இன்று சில வித்தியாசமான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய வேலைகளையும் நீங்கள் புகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியாட்கள் இடத்துல இருந்து நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தினர் உங்களுடைய மனநிலையை அறிந்தும் நடந்தும் கொள்வாங்க. வேலையில இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி வருமானமும் அதிகரிக்கும். இன்று உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. சிலருக்கு வேலையில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் எதற்கு சாதகமாகவும் அமையும். சிலருக்கு 1-2 நாட்களாக எதிர்பார்த்து இருந்த இடமாற்றங்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதளவுல புதிய தெளிவும் உண்டாகும். குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. தடைப்பட்டு இருந்த சில பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. பணியிடத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். சேமிப்புகளின் மூலம் ஆதாயமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். சகோதரர்களின் மூலம் பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில திருப்பங்களும் ஏற்படலாம். நண்பர்களுடைய வகையில எதிர்பார்த்து இருந்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி சவால்களை திறமையாக கையாளவும் செய்வீங்க. உறுதியுடனும் செயல்படுவீங்க. போராட்டங்களை சமாளிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உற்சாகமாகவும் இருப்பீங்க. பணியின் பொழுது வளர்ச்சியில சின்ன சின்ன தடைகளும் இருக்க தங்க செய்யும். பணிகள் அதிகமாகவும் இருக்குங்க. திட்டமிட்டு செயல்பட்டாலே போதும். சிறப்பாக பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம்.
உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க செயல்படவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண பற்றாக்குறைகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய பொறுப்புகளை நீங்க கவனமாக நிறைவேற்றுவதும் நல்லது. இதனால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி மற்றும் தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் இன்று குதூகலமான பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொழில் சம்பந்தமாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனைவியினிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. தொழில் துறையில சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். தடுமாற்றங்களும் நீங்கும். அலுவலகங்கள்ல அவசரப்பட்டு விவாதங்கள் மட்டும் செய்யவும் வேண்டாம். வேலை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அடுக்கடுக்கான வேலைகள் இருந்தாலுமே இதனை ஒவ்வொன்றாக செய்து முடித்து விடுவதற்கான திறமையுடனும் இருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடத்துல வளைந்து கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன இழப்புகளும் இருக்கத்தாங்க செய்யும். உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சற்று பொறுமை தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். தந்தை வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முக்கியமான முடிவு ஒன்றினை துணிச்சலுடனும் எடுப்பீங்க. குடும்பத்துல உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் அமையும். சில ஏற்றங்களும் உண்டாகும். லாபத்தை ஈட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தடைப்பட்டு இருந்த வாய்ப்புகளும் மீண்டும் கிடைக்கவும் பெறுவீங்க. ஆபத்தான செயல்கள்ல மட்டும் கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. தேவையற்ற தைரியத்துடனும் இருக்கவும் வேண்டாம். அலைச்சல்கள்ல நேரமும் வீணாகவும் செய்யும். வேலையில சின்ன சின்ன தவறுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வணிகத்துல இருந்து வந்த நிதி சிக்கல்களும் மாறும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்து இருந்த செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. தாமதங்களும் நீங்கும். வியாபாரத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. பொழுதுபோக்கு செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். கொடுக்கல் வாங்கல்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சமூகம் சார்ந்த பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சரவேஸ்வரரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனத்துடன் இருப்பதும் நல்லது. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களிடத்துல காணப்படுகின்ற ஆற்றல் மற்றும் உற்சாகத்தின் காரணமாக இன்று சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அனைத்து விதத்திலுமே இன்று நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று வேலை செய்கின்ற இடத்துல புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு திருப்தியையும் உற்சாகத்தையும் தருவதாகவும் இருக்கும். பணிகளை விரும்பி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. திருமண உறவிலை இன்று உங்கள் துணை இடத்துல அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய பிரியமானவர்களுக்காக பரிசு பொருட்களையும் வாங்கி தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. தடைப்பட்டு இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமாகவும் முடியும். நல்ல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களினால ஏற்பட்டு இருந்த சிக்கலான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. மனம் விரும்பிய பெண்களிடத்துல காதலை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல இதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில ஆடம்பர செலவுகளும் இருக்க தங்க செய்யும். சில கடினமான வேலைகளையும் நீங்க எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாறுபட்ட அணுகுமுறையினால முடித்தும் காட்டுவீங்க. சகோதரர்களுடைய வகையில நன்மைகளும் உண்டாகும்.
உங்கள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களினால லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சில வேலைகளை நீங்களே உங்கள் கண் முன்னாடியே செய்து முடிப்பதும் நல்லதுதாங்க. சில நேர விரயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும் முடியும். என்று மற்றவர்களை நம்பி நீங்க வேலைகளை ஒப்படைக்கவும் வேண்டாம். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். சாதகமாகவும் முடியும். எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்ததை விட கூடுதலாகவும் இருக்கும். இது உங்களுக்கு மன நிறைவையும் ஏற்படுத்தும். இன்று சுயநலத்துடன் மட்டும் செயல்படவும் வேண்டாம். மற்றவர்கள் உங்களின் மீது நம்பிக்கையுடனும் இருப்பாங்க. குடும்பத்தினர் கிட்ட மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். கடின உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க விஷயங்கள் சாதகமாகவும் முடியும். தவறான வழியில மட்டும் நீங்க சிந்திக்கவும் வேண்டாம். என்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வெளியூர் பயணங்களினால ஆதாயமும் உண்டாகும். ஒப்பந்தங்கள் சார்ந்த பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் நீங்கும். முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். ஆற்றலுடனும் உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். பணியின் மூலமாக வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் முடியுங்க. இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். புதிய முதலீடுகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில அரசாங்க உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடினமாக உழைக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல நீங்க நினைத்த இலக்குகளை எட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்களுடைய கோபத்தினை காதல் இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். கவனமாக பேசுவதும் நல்லது. இன்று உடல் அசதியும் இருக்கத்தங்க செய்யும். குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவ்வப்பொழுது மன சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வழக்குகள் சாதகமாகவும் அமையும். அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. வியாபாரத்துல வரவும் உயரும். உத்தியோகத்துல உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில மகிழ்ச்சியான தருணங்களும் நடைபெறும். உற்சாகத்துடனும் எதையும் செய்து முடிக்க முடியும் என்ற ஆற்றலுடனும் இருப்பீங்க. இளைய சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சற்று அலைச்சல்களும் சோர்வும் இருக்கத்தங்க செய்யும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். என்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கும். மன சோர்வுடன் மட்டும் இருக்கவும் வேண்டாங்க. மனதை உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. பிற்பகலுக்கு மேல வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். பெரும்பாலான வேலைகளை நீங்களே செய்து முடிக்கவும் செய்வீங்க. செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். உடன் இருப்பவர்கள் சாதகமாகவும் செயல்படுவாங்க.
ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் சீராகவும் இருக்கும். உங்களுக்குள்ள இருந்து வந்த திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. பிள்ளைகளும் உங்களுடைய எண்ணங்களை அறிந்தும் செயல்படுவாங்க. மனதளவுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கி தெளிவும் உண்டாகும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வழக்கமான பணிகளிலும் கவனமாகவும் இருங்க. மற்றவர்களை நம்பி ஒப்படைத்து விட்டு அதீத தைரியத்துடன் இருக்கவும் வேண்டாங்க. நீங்களே முன்னின்று செய்வதும் நல்லது. வரவு செலவு கணக்குகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன வெண்மை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். பிற்பகலுக்கு மேல தொடங்கும் முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சீராகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல சில செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய வளர்ச்சி குறித்து முயற்சியில நீங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அனைத்து விதத்திலுமே இன்று ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். பணியிடத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தரமான பணிகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய செயல்திறனின் மூலமாக மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. அன்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. நிதி நிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பயனுள்ள வகையில பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று வீட்டுல விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. சிலருக்கு கூடுதலான வேலை பளுவும் இருக்கத்தாங்க செய்யும். வெளியூர் பயணங்களும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. சிலருக்கு குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான பூஜைகள் மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளவும் செய்வீங்க. குடும்பத்துல வருமானத்தை உயர்த்துவதற்காக புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளிடத்துல இன்று மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் தருவதாகவும் இருக்கும். பிள்ளைகளினால பெருமையும் சந்தோஷமும் அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுமையுடன் இருந்து சாதிக்கவும் செய்வீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்துல மற்றவர்கள் கிட்ட விதண்டாவாதமான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பொறுமையுடன் பேசுவதும் நல்லது. சிலருக்கு நண்பர்களின் மூலமாக மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. தொழிலை விரிவுபடுத்துவதற்காக சில கூடுதலான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. மனக்குழப்பங்களும் நீங்கும். இன்று பண விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. வாக்குறுதிகளை தவறாமல் பார்த்தும் கொள்ளுங்க. முடிந்தளவிற்கு வாக்குகளை தராமல் இருப்பதே நல்லது. தொழிலதிபர்களுக்கு சில திட்டங்களை வகுத்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். லாபமும் இருக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிக்கவும் செய்வீங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. சில எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு தொந்தரவாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய உதவிகளும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. சமூகம் சார்ந்த பணிகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். நண்பர்களின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சகஜமான நாளாகவும் இருக்கும். சவால்களை திறமையாக கையாள்வதும் நல்லதுதாங்க. சில அறிவார்ந்த திட்டங்கள்ல உறுதியாகவும் இருப்பீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். பணி சம்பந்தமாக சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். மகிழ்ச்சியான தருணங்களை உங்கள் துணை இடத்துல கழிப்பதும் நல்லதுதாங்க. தேவையற்ற முரண்பாடுகளுக்கு இன்று இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் நன்றாக தங்க இருக்கும். சில செலவுகள் இருப்பது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். நிதிநிலையை சிறப்பாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு இன்று வேலை பளுவின் காரணமாக சற்று அசௌகரியமாகவும் உணர்வீங்க. இன்று சிலருக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டுக் கொண்டு இருந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்கள் கிட்ட இருந்து வந்த பகைமைகளும் நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்தை நேர்த்தியாக நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில்துறையை நிலைநிறுத்துவதற்காக சில புதிய திட்டங்களை தீட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாருடன் ஏற்பட்டு இருந்த கருத்து மோதல்களும் நீங்கும். பணப்பற்றாக்குறைகள் இருந்தாலுமே கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. உத்தியோகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளும் வந்து சேரும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். வாழ்க்கை துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வழக்கமான பணிகளிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளும் இருக்கத்தங்க செய்யும். விற்பனையும் நல்லபடியாகவும் இருக்கும். சிலருக்கு உற்சாகத்துடன் மற்றவர்களை வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனக்குழப்பங்களும் நீங்கும். அவ்வப்பொழுது மனதில புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படலாம். மனதில் பட்டதை பேசுகின்றோம் என்று நினைத்து அதிகப்படியான பேச்சுக்களை யாரிடத்திலும் பேசிவிடவும் வேண்டாங்க. வாங்கிய கடன்களை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சாதாரண வேலைகளையும் மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். பணம் கிடைப்பதில் இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வீட்டுல பழைய விஷயங்களை இப்பொழுது பேசவும் வேண்டாங்க. இது தேவையற்ற தகராறுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சியான செய்திகளும் இருக்கும். பொழுதுபோக்கு செயல்பாடுகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். என்று பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்பட்டு இருந்த சிக்கல்களை தீர்க்கவும் செய்வீங்க. சமூகம் சார்ந்த பணிகள்ல சில மாற்றமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அமைதியுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். அனுசரித்து செல்வதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிந்தனை திறனும் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி காணக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய தனித்த திறமையின் மூலம் ஆதரவையும் அங்கீகாரத்தையும் பெறுவதற்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். திருமண உறவில இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகளும் வீட்டில் நடைபெறலாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. நெருங்கிய உறவினர்களுடைய வீட்டிற்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
வீட்ல கலகலப்பான உரையாடல்களும் நடைபெறலாம். பிரச்சனைகளும் தீரும். மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. மன தைரியத்துடன் வேலைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு ஊழியர்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. கணினி துறையில இருக்கிறவங்களுக்கு கணிசமான லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தொழில ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. ஏற்றம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. அரசால் ஆதாயமும் உண்டாகும். பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வாகனங்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல உங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். நினைத்ததை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில உற்சாகமும் பெருக்கெடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்குங்க. சில செலவுகளினால கையிருப்பு குறையாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வாழ்க்கை துணையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களினால சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய மனநிலையை என்று உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. தேவையற்ற சங்கடங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மன மகிழ்ச்சியாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளுக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. சிலருடைய தவறான வழிகாட்டுதல்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. குழப்பத்துல இருந்து வெளிப்படவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்து இருந்த மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். மாறுபட்ட அணுகுமுறையினால மாற்றங்களும் ஏற்படலாம். மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நட்பும் அதிகரிக்கும். மாலையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முதலீடுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு மனதில சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதட்டமான உணர்வுகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. இன்று சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். அதிகப்படியான வேலைகள் இருப்பது உங்களுக்கு சற்று சலிப்பையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல தவறுகளை எல்லாமே நீங்க தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இதற்காக நீங்க முறையாக திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில உங்கள் துணை இடத்துல பதட்டமான மனநிலையுடனும் இருப்பீங்க. உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில உங்கள் துணை இடத்துல பேசவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் செய்வீங்க. இதுல உறுதியாகவும் இருப்பீங்க. அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதி இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வீடு கட்டுவதற்காக நிலம் வாங்கி பத்திரப்பதிவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வோடு இட மாறுதல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழங்கள் காய்கறிகள் வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபமும் உண்டாகும். மலர் வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. பெரிய அளவுல இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. குடும்பத்துல கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணமும் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்துல கிடைக்கவும் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. புத்துணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பல வகைகளிலும் அனுகூலமான நாளாகவும் அமையும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வாடிக்கையாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். அவர்கள் கிட்ட மட்டும் கனிவாக பேசினாலே போதும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றதும். குடும்பத்தினருடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க.
உறவினர்களுடைய விஷயத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். மூத்தவர்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல்களாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கத்தாங்க செய்யும். சிலருக்கு நண்பர்கள் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் காணலாம். மனதுல நேர்மறையான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகத்தினால மாற்றங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல அனுகூலமான சூழலும் உண்டாகும். அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் தோற்றப்பொழிவும் அதிகரிக்கும். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 9:26 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான மனநிலையுடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. உங்களுடைய லட்சியங்களை அடைவதற்கு சரியான திறமைகளை நீங்க வளர்த்தும் கொள்வீங்க. அதனை நிரூபித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குறித்த நேரத்துல பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை பொறுமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். உறவில நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில பேசிவிடவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை விழிப்புடன் கையாள்வதும் நல்லது. விவேகத்துடனும் கையாண்டு சிறந்த பலன்களையும் பெற்றுவிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வியாபாரம் என்று சிறப்பாகவும் நடைபெறுங்க. கையில காசு இருந்தாலுமே எடுத்து வைக்க முடியவில்லையே என்ற ஆதங்கமும் இருக்கத்தங்க செய்யும். குடும்பத்துல இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும். உங்களுடைய நண்பர்களுடைய தேவைகளுக்காக பணத்தை கொடுத்து உதவியும் செய்வீங்க. உங்களிடத்துல பொறாமைப்பட்டு வந்த உறவினர்கள் இப்பொழுது நட்பு பாராட்டவும் செய்வாங்க. குடும்பத்தினர்கிட்ட நீங்க கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இன்று மனதுல அவ்வப்பொழுது மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி மற்றவர்களை அனுசரித்தும் செல்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த தன லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். விழிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு கொண்டு இருந்த வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஏமாந்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு தந்தையுடன் ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வியாபாரத்தல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். அவர்களும் இன்று உங்களுக்கு சில உதவிகளும் செய்வாங்க. இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். மனதளவுல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நகைச்சுவையாக பேசி மற்றவர்களை கவர்ந்தும் விடுவீங்க. வீட்டுல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. பெரியவர்கள் கிட்ட மனக்கசப்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். வேலையில குறைந்த நேரத்தை செலவும் செய்வீங்க. லாபத்தையும் பெற்றுவிடலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்க. பண பரிவர்த்தனைகள்ல நல்ல லாபமும் உண்டாகும். சந்தேகமான உணர்வுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. சாலை பயணங்கள்ல கவனமாகவும் இருங்க. எதிலும் முன்கோபமின்றி செயல்படுவதும் நல்லது. வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். பொருளாதாரத்துல ஏற்றமான சூழலும் உண்டாகும். குடும்பத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று இரவு 9:26 பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்து இருந்த பணவரவும் கைக்கு வந்து சேரும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிள்ளைகளுடைய வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி பாதையில இருந்து வந்த தடைகளும் நீங்கும், அர்ப்பணிப்புடனும் செயல்படுவீங்க என்ற ஆதரவுகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்குங்க, சவால்களை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. வேலை செய்யும் இடத்துல இன்று பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது விரும்பத்தகாத பயணங்களாகவும் இருக்கலாம். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். உறவில நல்லிணக்கத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. மனநிலையில மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய மனநிலையிலையும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தேவையற்ற பதட்டங்களை மட்டும் தவிர்த்து கொண்டாலே போதுங்க. மனதை லேசாக வைத்துக் கொள்வதும் நல்லது. அண்டை வீட்டாரிடத்துல அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. மனதுல இருக்கின்றதை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஐடி வேலையில இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமைகள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். வாகனத்துல ஏற்பட்டு இருந்த பழுதுகளை எல்லாமே சரி செய்து விடுவீங்க. கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். சோசியல் மீடியா போன்றவற்றில அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் முடித்து விடலாம் என்று நினைத்து விடவும் வேண்டாங்க. கவனமாக எடுத்த காரியங்கள்ல இறங்குவதும் நல்லது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். எதிர்மறை எண்ணங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல அவசரமான முடிவுகள் எடுக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தடைகளையும் தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதில் ஏற்பட்டு இருந்த சஞ்சலங்களும் நீங்கும். உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். வீட்டுல பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணியிடத்துல ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். பொறுமையுடன் இருந்து வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தவும் செய்வீங்க. லாபத்தையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள்ல இருந்து வந்த தடைகளும் மாறும். வேலைகள்ல உற்சாகத்துடனும் ஈடுபடுவீங்க. தயக்கத்துடன் செய்து வந்த வேலைகள்ல இப்பொழுது லாபத்தையும் பார்த்து விடலாம். பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வத்துடனும் ஈடுபடவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. குழந்தைகளுடைய வழியில அலைச்சல்களும் இருக்க தங்க செய்யும். இன்று ஆடம்பரம் சார்ந்த செலவுகளினால சேமிப்புகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். மறைமுகமாக இருந்து வந்த தடைகளும் படிப்படியாகவும் குறையும். வியாபாரம் சார்ந்த பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் ஏற்படலாம். பணிச்சுமைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. கடன்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.